செஞ்சிட்டு இருப்பாரு. பொது மதிப்பீட்டு அங்கத்துக்கு இவர் ஒரு பேர் உதவியா இருக்கின்றார். அவர் பாட்டுக்கு வருவாரு, வீடியோ கேமரா எடுப்பாரு, அவர் பாட்டுக்கு தன் கடமையை செய்து கொண்டிருப்பார். அவருக்கும் இந்த வேலையில பெரிய பாராட்டை தெரிவிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். விழுந்த உடனே பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க பேசினதெல்லாம் யூடியூப்ல இருக்கும். அடுத்த கூட்டத்தை வழி நடத்த போகும் இன்றைய சொல்வேந்தரை இப்பொழுது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றேன். அவர்தான் சொல்வேந்தர் முரளி. வணக்கம். எனக்கு அதாவது ஒரு சில பொறுப்புகள் வந்து காலியாக இருக்கின்றது. உங்களில் யார் முன் வந்து இந்த பொறுப்புகளை எடுத்துக்கிறீங்க? சாஜனேட் அதாவது பொறுப்பாளர் இன்னும் காலியாக இருக்கின்றது. நேர கணிப்பாளர் காலியாக இருக்கின்றது. அடுத்த கூட்டத்திற்கு ஆ கணிப்பாளர் சொல்வேந்தர் கிருபன் அவர்கள், திடீர் பேச்சு நடத்தினர் சொல்வேந்தர் சிவா, இலக்கண மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் மும்மூர்த்தி, பொது மதிப்பீட்டாளர் இன்னும் காலியாக இருக்கின்றது. அடுத்த கூட்டத்துக்கு 3 பேர் தன்னுடைய உரை படைக்க உள்ளனர். சொல்வேந்தர் சண்முகம் 6வது திட்ட உரை. இந்த உரையை மதிப்பீடு செய்ய உள்ளவர் சொல்வேந்தர் நிர்மலா அவர்கள். சொல்வேந்தர் கஸ்தூரி 3வது திட்ட உரை. இந்த உரையை மதிப்பீடு செய்ய உள்ளவர் சொல்வேந்தர் சுகந்தி. மேல்நிலை உரை சொல்வேந்தர் சந்திரன் அவர்கள். நகைச்சுவையாக பேசுவது 3வது திட்ட உரை. இந்த உரை மதிப்பீடு செய்ய உள்ளவர் சொல்வேந்தர் மதியழகன் அவர்கள். அதுக்கு அடுத்த அதாவது 8வது மாத முதல் வாரத்தின் சொல்வேந்தர் சுசீலா அவர்கள். இன்றைய சொல்வேந்தர் சுசீலா அவர்கள் 8வது மாதம் முதல் வகுப்பு. இந்த காலியான இடத்தை யார் நிரப்ப விரும்புகிறீங்களோ பிறகு தொடர்பு கொண்டு படிக்க எடுக்கிறீங்க. காலியான இடத்தை நிரப்புறது கேட்டீங்களே, அதான் அலௌன்ஸ் இருக்கா?